நம்ம சிந்திக்க போனாலும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தடை விதிப்பது இந்த மரணம். இந்த மரணத்தை பற்றி கொஞ்சம் சிந்திச்சு கொள்ளுங்க. சிந்தித்தோம் என்று சொன்னால் நம்ம எதையுமே உலகத்திலே எதை இழந்தாலும் சரி, உலகத்திலே நாம் நினைத்ததை விடவும் அதிகமானதை சாதித்திருந்தாலும் சரி, நாம் அந்த நேரத்திலே மரணத்தை நினைப்போமாக இருந்தால் நிச்சயமாக நம்முடைய அனைத்து விடயங்களும் அதாவது சரிசமனான நிலையில இருந்து கொண்டிருக்கும். எல்லை மீறி அல்லாஹுக்கு மோசமான முறையிலே பாவகாரியங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு செயற்பாடுக்குமே கொண்டு போய் சேர்க்காது. பிள்ளை திரும்ப மீண்டும் ஆரோக்கியமாக வந்தவுடன் நாம் என்ன செய்கிறோம்? அந்த இறைவனை மறந்து விடுகின்றோம். நம்ம ஒரு ஆபத்திலே மாட்டி விடுகின்றோம். அந்த ஆபத்திலே இருக்கும் வரைக்கும் இறைவனிடத்திலே துஆ கேட்கின்றோம், பாவங்களில் இருந்து தவிர்ந்து கொள்கின்றோம், நன்மையான காரியங்களிலே ஈடுபடுகின்றோம். அந்த நாங்கள் ஆரோக்கியத்தில் இருந்து அந்த கஷ்டத்திலிருந்து துன்பத்திலிருந்து மீண்டு வந்த உடனே திரும்பவும் நாங்கள் இறைவனை மறந்து விடுகின்றோம். காவிர்களும் இதைத்தான் செய்வார்கள். அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். காவிர்கள் கடலிலே நிற்பார்கள், தத்தளிப்பார்கள், தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள். அதாவது அந்த இடத்திலே காப்பாற்றுவதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள். அந்த நேரத்திலே காவிர்கள் அல்லாஹ்விடத்திலே முஷ்ரிக்கீன்கள் உதவி தேடுவார்கள். அவர்கள் அல்லாஹ்வினுடைய உதவியை பெற்று கரை ஒதுங்கி பாதுகாப்பை அடைந்தவுடன் ஒரு சந்தர்ப்பத்திலே சஹாபாக்களுக்கு மத்தியிலே கேட்டார்கள், இன்றைய தினம் யார் நோன்பு பிடித்திருக்கிறார்கள் என்று சொல்லி. அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் கையை உசத்துகின்றார்கள். திரும்பவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், இன்றைய தினம் யார் ஒரு ஜனாசாவில் கலந்து கொண்டது என்று சொல்லி. அதற்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் கையை உயர்த்துகின்றார்கள். திரும்ப ரசூலுல்லாஹ் கேட்கின்றார்கள், இன்றைய தினம் யார் ஒரு தர்மம் செய்திருக்கின்றார் என்று சொன்னவுடன் அதற்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் கையை உயர்த்துகின்றார்கள். ரசூலுல்லாஹ் நான்காவது தடவையாக கேட்கின்றார்கள், இன்றைய தினம் யார் ஒரு நோயாளியை நோய் விசாரித்தது என்று சொல்லி. அதற்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? கையை உயர்த்துகின்றார்கள். அந்த நேரத்திலே சிந்தித்து இறைவனிடத்திலே தவணை கேட்போம். எம்மிடத்திலே இருந்த நல்ல இபாதத்துக்களை அதாவது எதுவுமே இல்லாமல் இருக்கின்றதே என்று சொல்லி சிந்திக்கின்ற போது அல்லாஹ்விடத்திலே நாங்கள் தவணை கேட்போம். நாம் எத்தனை பேர் இன்று வரைக்கும் நாம் அதிலே கரிசனை உள்ளவர்களாக இருக்கின்றோம்? ரமலான் வந்தும் சிலர்கள் என்ன செய்கின்றார்கள்? ரமலான் வந்தவுடன் நான் தொழ வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்தோடு பள்ளிக்கு வருகின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சோதர்களே, ஏன் அந்த நல்ல எண்ணத்தை ரமலான் முடிந்தவுடன் மாற்றுகின்றீர்கள்? நாம் மாசத்துல ஒரு தடவை மரண விடுதலுக்கு கலந்து கொண்டாலும் ஒவ்வொரு நாளும் மரண செய்திகளை கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஒவ்வொரு மரண செய்தியும் நமக்கு எதை சொல்லிக் கொண்டிருக்கின்றது? இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமான வாழ்க்கை. இதை நம்பி நீ வாழ்ந்து விடாதே, நாளைக்கு நீயும் மரணித்து விடுவாய். நீ மரணித்து விட்டால் அல்லாஹ்விடத்தில் நீ எதை கொண்டு போக போகின்றாய் என்று சொல்லி நீ சிந்தித்து விடு என்று சொல்லி ஒவ்வொரு மரணமும் எமக்கு அதாவது பாடம் புகட்டி கொண்டிருக்கின்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் எல்லாரும் இந்த ஊரிலே கிட்டத்தட்ட ஒரு 86 வருடங்களாக எம்மோடு வாழ்ந்த ஒரு தாயை இந்த இடத்திலே அடக்கம் செய்துவிட்டு நாம் எல்லாம் அந்த தாயினுடைய ஈடேற்றத்துக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வதற்காக வேண்டி இந்த இடத்திலே நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே மனிதன் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது இந்த உலக வாழ்க்கைதான் அவனுடைய நிரந்தரமான வாழ்க்கை என்று அதிகமான மனிதர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹுவையும் ரசூலையும் ஈமான் கொண்டிருக்கின்ற மூமின்களாகிய நாங்கள் எம்முடைய எண்ணமெல்லாம் இருப்பது எவ்வாறு என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கை அற்பமான வாழ்க்கை, என்றோ ஒரு நாள் மரணம் என்று சொல்லக்கூடிய அந்த இறுதி முடிவு நாம் ஒவ்வொருவரும் அடைந்து கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்முடைய எண்ணம் அவ்வாறு இருந்தாலும் நம்முடைய செயற்பாடுகள் எல்லாம்
இதற்கு மாற்றமானதாக அமைந்திருக்கின்றது. ஒரு உலக வாழ்க்கைதான் நிரந்தரமான வாழ்க்கை என்று ஒருவன் நினைத்து கொண்டு எவ்வாறு வாழ்வானோ அதே மாதிரி தான் இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமில்லை என்று நினைத்து கொண்டிருக்கின்ற அல்லாஹையும் ரசூலையும் ஈமான் கொண்டிருக்கின்ற மூமின்களும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய எண்ணங்கள் தான் மாற்றமாக இருக்கின்றதே தவிர எங்களுடைய செயற்பாடுகள் அவர்களுக்கு மாற்றமானதாக இல்லை. இறைவன் திருமறையிலே சொல்லும் போது குல்லு நப்சின் தாயிகத்துல் மவுத், மரணம் என்பது எல்லா ஆன்மாவும் சுவைத்தே ஆகுவார்கள் என்று சொல்லி இறைவன் திருமறையிலே மரணத்தினுடைய யதார்த்தத்தை சொல்லுகின்றான். மரணத்திற்கு யாருமே விதிவிலக்கு கிடையாது. அப்படி இருக்கின்ற அந்த உண்மையான ஏகத்துவ எண்ணத்தோடு இருக்கின்ற நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது நாம் இந்த உலகத்திலே எதை சம்பாதித்து சென்றால் மரணத்துக்கு பிறகு எங்களுடைய ஈடேற்றம், எங்களுடைய கபருடைய வாழ்க்கை, எங்களுடைய மறுமையுடைய வாழ்க்கை மோசமானதாக அல்லாஹ் தயார்படுத்தி இருக்கின்ற அந்த நரகம் எமக்கு கிடைக்கும் என்று இருக்கின்றதோ அந்த காரியங்களை நாம் இந்த உலகத்திலே தவிர்த்து நடக்க வேண்டும். மனிதர்களாகிய நாங்கள் அவ்வப்போது பாவம் செய்யக்கூடிய அதாவது சக்தி குறைந்தவர்களாக இருக்கின்றோம், பலகீனமானவர்களாக இருக்கின்றோம். இருந்தும் அல்லாஹு தாலா நமக்கு பல சந்தர்ப்பங்களை வழங்குகின்றான். நாம் செய்த பாவங்களை அல்லாஹுவிடத்திலே சொல்லி அந்த பாவங்களுக்கு தௌபா செய்து நாம் எப்போதும் இந்த மரணத்துக்காக வேண்டி எம்மை தயார்படுத்தி இருக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் சிந்திக்க வேண்டும். ரமலானுடைய மாதம் வந்துவிட்டது, 2வது நாளை கடந்திருக்கின்றோம். இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய பிரதானமான சிறப்பே மனிதர்கள் செய்த அல்லாஹையும் ரசூலையும் ஈமான் கொண்டிருக்கின்ற மூமின்கள் செய்திருக்கின்ற பாவங்களை கழுவி பாவங்களில் இருந்து தூரமாகி நன்மையின்பால் விரைந்து செல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இறைவன் கடமை, நீ அதிலே செஞ்சுதான் ஆகணும் என்ற கடமையோடு எமக்கு விதியாக்கி இருக்கின்றான். அப்படிப்பட்ட இந்த ரமலான் மாதத்தை கூட எம்முடைய பாவங்களை கரைத்து குறைப்பதற்காக வேண்டி நாம் எடுத்துக்கொள்ளாமல் இன்று வரைக்கும் நாம் மரணத்தை பற்றிய சிந்தனையே இல்லாமல் உலக வாழ்க்கைதான் எம்முடைய சொந்தமான எம்முடைய நிம்மதியான வாழ்க்கை என்று நினைத்து கொண்டு அதிலே நாங்கள் ஊறிக்கொண்டு இருக்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மரணம் யாருக்கும் யாராவது மரணத்துக்கு முன் வந்து கதவை தட்டுவது கிடையாது. அதனுடைய நேரம் வந்தவுடன் அது கதவை தட்டிவிடும். இரவு சொல்லப்பட்டது, சாப்பாட்டை சாப்பிட்டு கொண்டு எடுத்துக்கொண்டிருந்த இந்த தாய் திடீரென்று எழுந்தால், வலிமையாக எழ முடியாது அந்த பெண்மணிக்கு, இந்த தாய்க்கு. ஆனால் சாப்பாட்டை சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே திடீரென்று எழுந்து அவ்வாறு அமர்ந்ததுதான் இந்த தாயினுடைய இறுதி நிலை. அதோடு இந்த தாயினுடைய ரூஹ், இந்த உலக வாழ்க்கை முடிந்து விடுகின்றது. இதே மாதிரி தான் மனிதர்களாகிய நாங்களும் என்றோ ஒரு நாளைக்கு இந்த மரணம் நம்மிடத்திலே வந்து அருகாமையில் இருந்து எம்மிடத்தில் இருந்து விடைபெற்று செல்லும் எம்முடைய உயிர். அந்த நேரத்திலே நாம் எம்முடைய பாவங்களுக்கெல்லாம் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்திருக்கின்றோமா என்று நாம் ஒவ்வொருவரும் சிந்திப்போம். அந்த நேரத்திலே சிந்தித்து இறைவனிடத்திலே தவணை கேட்போம். எம்மிடத்திலே இருந்த நல்ல இபாதத்துக்களை, அதாவது எதுவுமே இல்லாமல் இருக்கின்றதே என்று சொல்லி சிந்திக்கின்ற போது அல்லாஹ்விடத்திலே நாங்கள் தவணை கேட்போம். அல்லாஹு தாலா திருமறையிலே சொல்லுகின்றான், அடியானுக்கு அந்த இறுதி நேரம் வந்து விட்டது என்று சொன்னால், லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் சாலிஹீன், அதாவது இறைவா, எனக்கு ஒரு சொற்பமான ஒரு நேரத்தை, எனக்கு ஒரு கொஞ்ச நேரம் டைம் தான், நான் இந்த உலகத்துல போய் எதுவெல்லாம் செய்யணுமோ, குறிப்பாக பணத்தை எல்லாம் அல்லாஹ்வினுடைய பாதையிலே சதக்கா செய்து நான் உன்னிடத்திலே ஒரு சாலிகான ஒரு தர்மம் செய்த ஒரு மனிதனாக திரும்பி வருகிறேன் என்று சொல்லி அந்த மனிதன் என்ன செய்வான்? அந்த நேரத்துல தான் கேட்பான் தவணை. அல்லாஹு தாலா சொல்லுகின்றான், வலையுஅஹிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா, எந்த ஒரு ஆன்மாவுக்கும் அதனுடைய மரணம் என்ற நேரம் வந்து விட்டது என்று சொன்னால் அவனுக்கு தவணை கிடையாது. உலகத்திலே அல்லாஹு தாலா பல சந்தர்ப்பங்களிலே நமக்கு அதாவது தவணையை தருகின்றான். ஒரு பொருளாதாரத்திலே வீழ்ச்சி அடைகின்றோம், அதிலே நாங்கள் படிப்பினை பெறாவிட்டாலும் திரும்பவும் பொருளாதாரத்தை தருகின்றான்.
குடும்பத்திலே ஒரு பிள்ளைக்கு சுகையினம் வருகின்றது, அந்த பிள்ளை திரும்ப மீண்டும் ஆரோக்கியமாக வந்தவுடன் நாம் என்ன செய்கிறோம்? அந்த இறைவனை மறந்து விடுகின்றோம். நம்ம ஒரு ஆபத்திலே மாட்டி விடுகின்றோம். அந்த ஆபத்திலே இருக்கும் வரைக்கும் இறைவனிடத்திலே துஆ கேட்கின்றோம், பாவங்களில் இருந்து தவிர்ந்து கொள்கின்றோம், நன்மையான காரியங்களிலே ஈடுபடுகின்றோம். அந்த நாங்கள் ஆரோக்கியத்திலிருந்து, அந்த கஷ்டத்திலிருந்து, துன்பத்திலிருந்து மீண்டு வந்தவுடனே திரும்பவும் நாங்கள் இறைவனை மறந்து விடுகின்றோம். இது உலகத்திலே இறைவன் எல்லா விடயங்களுக்கு தரக்கூடிய சலுகை. காவிர்களும் இதைத்தான் செய்வார்கள். அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், காவிர்கள் கடலிலே நிற்பார்கள், தத்தளிப்பார்கள், தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள். அதாவது அந்த இடத்திலே காப்பாற்றுவதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள். அந்த நேரத்திலே காவிர்கள் அல்லாஹ்விடத்திலே முஷ்ரிக்கீன்கள் உதவி தேடுவார்கள். அவர்கள் அல்லாஹ்வினுடைய உதவியை பெற்று கரை ஒதுங்கி பாதுகாப்பை அடைந்தவுடன் ஃபைதாஹும் யுஷ்ரிகூன், அவர்கள் மீண்டும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க ஆரம்பித்து விடுவார்கள். இது உலகத்திலே இறைவன் தரக்கூடிய சலுகை, தரக்கூடிய சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பம் எல்லாத்தையும் அனுபவித்துக் கொண்டிருப்போம். ஆனால் மரணம் என்று சொல்லக்கூடிய இந்த முற்றுப்புள்ளி, இந்த இறுதி நிலை எமக்கு வந்துவிட்டது என்று சொன்னால், அதற்கு பிறகு இறைவன் இந்த உலகத்திலே எந்த ஆன்மாவுக்கும் அந்த நேரத்திலே ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க மாட்டான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே மனிதர்களாக வாழ்கின்ற நாம், அதாவது பாவம் என்பது நாம் யாருமே செய்யவில்லை, நாம் யாருமே பாவத்திலே ஈடுபடுவதில்லை என்று சொல்ல முடியாது. ஆனாலும் இறைவன் பல இபாதத்துக்களை, பல சந்தர்ப்பங்களை, பல நேரங்களை, பல காலங்களை ஒதுக்கி தந்திருக்கின்றான். அதன் மூலமாக எம்முடைய பாவங்களை குறைத்துக் கொள்வதற்கு. அன்புக்குரிய இஸ்லாமிய சோதர்களே, அந்த நேரங்களை எல்லாம், அந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் நாங்கள் தவறவிட்டு இன்னும் பாவத்திலே மூழ்கி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அன்புக்குரிய இஸ்லாமிய சோதர்களை நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய இறுதி நிலை சக்கராத்துடைய நேரத்திலே அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே குறிப்பிட்டு சொல்லுகின்றார்கள், அதாவது அந்த அடியான் மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்ப அல்லாஹு லிகாஹு வமன் கரிஹ லிகா அல்லாஹி கரிஹ அல்லாஹு லிகாஹு. அதாவது ஒரு அடியான் மரணிக்கின்ற பொழுது அவனுடைய சக்கராத்துடைய நேரத்திலே அல்லாஹுவை சந்திப்பதற்கு விருப்பமானவனாக இருப்பானாம். யார், எந்த அடியான் மரணிக்கின்ற பொழுது அல்லாஹுவை சந்திப்பதற்கு விருப்பமானவனாக இருக்கின்றானோ அந்த அடியானை அல்லாஹு தஆலா நேசித்துக் கொண்டிருப்பான். யார் அல்லாஹுவை சந்திப்பதற்கு பயந்து ஒதுங்கி வெறுத்து நடக்கின்றானோ அந்த நேரத்தில் அல்லாஹும் அந்த அடியானை சந்திப்பதற்கு வெறுத்து இருப்பான். அன்புக்குரிய இஸ்லாமிய சோதரர்களே, உலகத்திலே நன்மை செய்து தீமையான காரியங்களிலிருந்து எம்மை பாதுகாத்து அல்லாஹுடைய அந்த அவனுடைய ரஹ்மத்தை, அவனுடைய சுவர்க்கத்தை, அவனுடைய அந்த மகுபிரத்தை, அவனுடைய ரிதுவானை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தயார் நிலையிலே போனோம் என்று சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? அல்லாஹுவை சந்திக்கிறதுக்கு நம்ம ரெடியா நிற்போம். அப்ப அல்லாஹு தஆலாவும் என்ன செய்வானாம்? எங்களை வரவேற்றுக் கொண்டு எம்மை சந்திப்பதற்கு விருப்பத்தோடு இருப்பானாம். நம்மிடத்துல ஒன்றுமில்ல, பாவத்தை தவிர எதுவுமே இல்லை என்று சொன்னால் நாம் இறைவனுடைய முகத்தை பார்ப்பதற்கு பயத்தோடு வெறுத்து இருப்போம். அந்த நேரத்திலே இறைவனும் எம்மை வெறுத்து எம்மை ஒதுக்கி விடுவான் என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சோதர்களே, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால் தொழுகை. தொழுகை என்பது ஒரு முஸ்லிமுடைய அதாவது இஸ்லாத்தினுடைய 5 தூண்களிலே ஒரு முக்கியமான தூண். அதாவது கலிமா என்ற வட்டத்திற்கு வந்ததன் பிறகு இரண்டாவதாக முக்கியமாக ஒரு மூமின், ஒரு அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கின்ற ஒரு மூமின் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு இபாதத் அந்த தொழுகை என்று சொல்லக்கூடிய இபாதத்திலே நாம் எத்தனை பேர் இன்று வரைக்கும் நாம் அதிலே கரிசனை உள்ளவர்களாக இருக்கின்றோம்? ரமலான் வந்தும் சிலர்கள் என்ன செய்கின்றார்கள்? ரமலான் வந்தவுடன் நான் தொழ வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்தோடு பள்ளிக்கு வருகின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சோதர்களே, ஏன் அந்த நல்ல எண்ணத்தை ரமலான் முடிந்தவுடன் மாற்றுகின்றீர்கள்? அன்புக்குரிய இஸ்லாமிய சோதர்களே, என்ன காரணத்துக்காக வேண்டி இந்த ரமலானிலே அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பெற்ற அந்த அன்பு, அந்த மக்ஃபிரத், அந்த ரிதுவான், இதை எல்லாத்தை விடவுமா இந்த உலகத்திலே நம்ம எதையும் கண்டுவிட்டோம்? அன்புக்குரிய இஸ்லாமிய சோதர்களே, ஒன்றுமே இல்லை. ஒரு மனிதனுடைய மரணம், ஒவ்வொரு மனிதருக்கு நாங்கள் ஒவ்வொரு அடிக்கடி நாங்கள் என்ன செய்கின்றோம்? மரண செய்தியை கேள்விப்படுகின்றோம். நாம் மாசத்துல ஒரு தடவை மரண விடுதலுக்கு கலந்து கொண்டாலும் ஒவ்வொரு நாளும் மரண செய்திகளை கேள்விப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த ஒவ்வொரு மரண செய்தியும் நமக்கு எதை சொல்லிக் கொண்டிருக்கின்றது? இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமான வாழ்க்கை.
இதை நம்பி நீ வாழ்ந்து விடாதே, நாளைக்கு நீயும் மரணித்து விடுவாய். நீ மரணித்து விட்டால் அல்லாஹ்விடத்தில் நீ எதை கொண்டு போக போகின்றாய் என்று சொல்லி நீ சிந்தித்து விடு என்று சொல்லி ஒவ்வொரு மரணமும் எமக்கு அதாவது பாடம் புகட்டி கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மரணம் என்ற வரிசையில் நம்ம எல்லாரும் நின்று கொண்டிருக்கின்றோம். இன்றைய தாய், அதற்கு அடுத்தது அந்த வரிசையில் யார் நிற்பார்கள் என்று சொல்லி நம்ம யாருக்குமே தெரியாது. அடுத்தது யார் நிற்கிறார்களோ முதலாவது அவர் இந்த ஊரிலே நமக்கு செய்தி கேள்விப்படும், இன்னார் மரணித்து விட்டார் என்று. அதற்கு பிறகுதான் சொல்லுவோம், இந்த தாயாருக்கு பிறகு ஊர்ல மரணித்தவர் இவர்தான் என்று சொல்லுவோம். அந்த நேரத்திலே நம்ம யாருமே சிந்திக்க முடியாது. வயதிலே குறைந்தவராக இருக்கலாம், ஆரோக்கியமானவராக இருந்திருக்கலாம், அல்லது பொருளாதாரத்திலே சக்தி வாய்ந்த ஒருவராக இருந்திருக்கலாம். யார் என்று சொல்ல முடியாது, எப்படிப்பட்டவர் என்று சொல்ல முடியாது. அப்படியான நாமே அவருடைய மரணத்தை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அப்படியான ஒரு நிலைமையில ஒரு மரணத்தை நாங்கள் சந்திப்போம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த மரணம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரும் ஒரு பாடம் சொல்லித் தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கணும். எம்முடைய வாழ்நாளை அடிக்கடி நாங்கள், அதாவது ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினார்கள், அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லத்தாத், அதாவது இந்த மரணத்தை பற்றி நீங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் மரணம்தான் உலகத்துல உங்களுக்கு ஒரு பாவத்தை செய்வதாக இருந்தாலும், உலகம்தான் வாழ்க்கை என்று சொல்லி நம்ம சிந்திக்க போனாலும், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தடை விதிப்பது இந்த மரணம். இந்த மரணத்தை பற்றி கொஞ்சம் சிந்திச்சு கொள்ளுங்க. சிந்தித்தோம் என்று சொன்னால் நம்ம எதையுமே, உலகத்திலே எதை இழந்தாலும் சரி, உலகத்திலே நாம் நினைத்ததை விடவும் அதிகமானதை சாதித்திருந்தாலும் சரி, நாம் அந்த நேரத்திலே மரணத்தை நினைப்போமாக இருந்தால் நிச்சயமாக நம்முடைய அனைத்து விடயங்களும் அதாவது சரிசமனான நிலையில இருந்து கொண்டிருக்கும். எல்லை மீறி அல்லாஹுக்கு மோசமான முறையிலே பாவகாரியங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு செயற்பாடுக்கு எம்மை கொண்டு போய் சேர்க்காது. இறுதி வரைக்கும் எம்மை நேரான அல்லாஹ்வினுடைய நேரான பாதையிலே செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை எமக்கு தந்து கொண்டிருக்கும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சஹாபாக்களுக்கு மத்தியிலே கேட்டார்கள், இன்றைய தினம் யார் நோன்பு பிடித்திருக்கிறார்கள் என்று சொல்லி. அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் கையை உசத்துகின்றார்கள். திரும்பவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், இன்றைய தினம் யார் ஒரு ஜனாசாவில் கலந்து கொண்டது என்று சொல்லி. அதற்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் கையை உயர்த்துகின்றார்கள். திரும்ப ரசூலுல்லாஹ் கேட்கின்றார்கள், இன்றைய தினம் யார் ஒரு தர்மம் செய்திருக்கின்றார் என்று சொன்னவுடன் அதற்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் கையை உயர்த்துகின்றார்கள். ரசூலுல்லாஹ் நான்காவது தடவையாக கேட்கின்றார்கள், இன்றைய தினம் யார் ஒரு நோயாளியை நோய் விசாரித்தது என்று சொல்லி. அதற்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கின்றார்கள், கையை உயர்த்துகின்றார்கள். அந்த அளவுக்கு அதாவது நாங்கள் எல்லாரும் நோன்பை பிடித்து ஒரு ஜனாசாவில் கலந்து கொண்டு இந்த நன்மையை முழுமையாக அடைந்து கொள்வதற்கு இன்னும் 2 விடயங்கள் இருக்கின்றன. ஒரு தர்மம், ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க செல்வது. இந்த 4 விடயங்களையும் நாங்கள் செய்து விடுவோமாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்குரிய சிறப்பை சொல்லி இருக்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த மரணம் என்பது நம்முடைய வாழ்நாளிலே பல மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்நாள்களை அதாவது எதுவெல்லாம் அதாவது மறுமையிலே நமக்கு தோல்வியின்பால் இட்டு செல்லுமோ அந்த விடயங்களை தவிர்த்து, எதுவெல்லாம் நாளை மறுமையிலே நம்முடைய சுவர்க்கத்தின்பால் இட்டு செல்லக்கூடிய நல்ல இபாதத்துக்களாக இருக்கின்றனவோ, நல்ல விடயங்களாக இருக்கின்றனவோ அத்தனை விடயங்களை நம்முடைய வாழ்நாளிலே கொண்டு வர வேண்டும். நாம் நம்முடைய உறவுகளை நாங்கள் சிந்திப்போமாக இருந்தால், அந்த நேரத்திலே உறவுகளை விட்டு நாங்கள் பிரிந்து வாழ்கின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் மரணத்தை நினைப்போமாக இருந்தால், நாம் அந்த இடத்திலே உறவுகள் என்றால் என்ன பிரச்சனை வந்தாலும் உறவுகளோடு சேர்ந்து வாழ்வோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் மரணித்து விட்டோம் என்று சொன்னால் எம்மோடு அதாவது எம்முடைய விரோதி, எம்முடைய மிக விருப்பத்துக்குரியவன் யாராக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட எல்லையோடு நம்மை விட்டு பிரிந்து செல்லிவிடுவார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய விரோதியும் சில நேரம் நமக்கு முன்னால் நின்று இந்த ஜனாஸா கபரிலே அடக்கப்பட்டதன் பிறகு நமக்காகவே அல்லாஹ்விடத்திலே பிழை பொறுக்க தேடுவான். அதே போன்று சில நேரம் நமக்கு மிகவும் அன்புக்குரியவர்கள் எங்கே ஒரு தொலைவிலே இருப்பார், அவருடைய துவா நம்மளுக்கு கிடைக்காமல் போய்விடும். அவர் அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய அந்த பரிந்துரை நமக்கு இல்லாமல் போய்விடும். இதுதான் உலக வாழ்க்கை. எனவே இந்த உலகத்திலே விரோதி என்று யாரும் இல்லை. அதே போன்று நாங்கள் உறவு என்று சொல்லி நாங்கள் எதை யாரெல்லாம் நினைக்கின்றோமோ அவர்கள் தான் இறுதி வரைக்கும் அதாவது நமக்கு எல்லாம் செய்வார்கள். இவன் விரோதி என்று சொல்லி நம்ம யாரையும் தள்ளி வைத்து விடக்கூடாது. எல்லாரும் உறவுகள், முஸ்லீம்கள். நான் மரணித்தால் அவர்கள் அனைவரும் எனக்காக வேண்டி துவா கேட்பார்கள். அவர்களிலே முடியுமானவர்கள் எனக்கு பின்னால்
பின்னால் வருவார்கள். அவர்களில் முடியுமானவர்கள் எனக்காக வேண்டி என்னுடைய ஜனாசாவை சுமந்து வருவார்கள் இவ்வளவு தூரம் என்று சொல்லி ஒவ்வொருவரும் நினைத்து வாழ்வோமாக இருந்தால் உறவை பிரிந்து வாழ மாட்டோம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சோதரிகளே, இந்த ரமலானுடைய மாதத்திலே இவ்வாறான ஒரு ஜனாசா தொழுகையை நாம் அடைந்திருப்பது அல்லாஹ் தந்திருக்கின்ற ஒரு பெரிய ஒரு நிஅமத். எனவே நாம் இறுதி வரைக்கும் அல்லாஹையும் ரசூலையும் அதாவது விசுவாசித்து வாழக்கூடிய உண்மையான மூமின்களாக வாழ்ந்து மன்னிப்பதற்கு வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் அருள்புரிய வேண்டும். இறுதியாக இந்த ஜனாசாவை நாங்கள் 4 கடமைகளை முடித்து விட்டோம். இறுதியாக அடக்கம் செய்திருக்கின்றோம். அடக்கம் செய்ததன் பிறகு எம்முடைய சிபாரிசு, நாம் கேட்கக்கூடிய பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்திலே நிச்சயமாக கிடைக்கும். ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், 40 அல்லாஹுக்கு இணை வைக்காதவர்கள் 40 பேர் இந்த ஒரு ஜனாசாவுக்காக வேண்டி பிழை பொறுக்க தேடுவார்களாக இருந்தால் அவர்களுடைய அந்த பிழை பொறுக்க தேடக்கூடிய அந்த ஷஃபாத்தை அல்லாஹு தஆலா அங்கீகரித்திடுவான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனவே ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி நாம் அனைவரும் இந்த இடத்திலே இந்த தாயாருக்காக வேண்டி துஆ செய்து பிரிந்து சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.